ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே பைக்கில் சென்ற இளைஞர் பிரேக் பிடித்தபோது தரையில் இழுத்து சென்று லாரி மீது மோதி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இது தொடர்பான பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கனகராஜ் விவரிக்க கேட்போம். இந்த விபத்தின் கள விவரங்கள் என்ன, கனகராஜ் விவரிங்க. வணக்கம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் குற்ற நடவடிக்கைகளை கண்காணிக்கும் பொருட்டு மாவட்ட காவல்துறை மற்றும் பொதுமக்கள் பங்களிப்புடன் சத்தியமங்கலம் நகர்ப்பகுதி முழுவதும் 290 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. தற்போது 200க்கும் மேற்பட்ட கேமராக்கள் பொருத்தப்பட்டு சத்தியமங்கலம் பஸ் நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று காலை சத்தியமங்கலம் பகுதியில் பரவலாக லேசாக மழை பெய்து கொண்டிருந்தது. அப்போது சத்தியமங்கலத்திலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் சாலையில் காந்தி நகர் அருகே ஸ்கூட்டரில் சென்ற ஒரு வாலிபர் வேகமாக சென்ற போது காந்தி நகர் அருகே உள்ள பெட்ரோல் பங்க் எதிர்புறம் ஒரு லாரி ஒன்று சாலையில் மெதுவாக திரும்பிக் கொண்டிருந்தது. வாலிபர் இதை கவனிக்காமல் அதிவேகமாக சென்ற நிலையில் லாரி திரும்புவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து உடனடியாக தனது ஸ்கூட்டரை நிறுத்துவதற்காக பிரேக் போட்டதில் ஸ்கூட்டர் கட்டுப்பாட்டை இழந்து தார் சாலையில் விழுந்தது. அப்போது சாலையில் விழுந்த வாலிபர் சுமார் 20 அடி தூரம் இழுத்து சென்று சாலையில் நின்றிருந்த லாரி மீது அவரது உடல் மோதியது. அப்போது அவர் தலையில் ஹெல்மெட் அணிந்திருந்த காரணத்தினால் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். இந்த நிலையில் இந்த சிசிடிவி காட்சிகள் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து காவல்துறை சார்பில் எடுக்கப்பட்டு இந்த விபத்தில் சிக்கிய வாலிபர் ஹெல்மெட் அணிந்ததால் உயிர் தப்பியுள்ளதாகவும், எனவே இருசக்கர வாகனத்தில் செல்வோர் தவறாமல் ஹெல்மெட் அணிய வேண்டும் என வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் போலீஸ் சார்பில் பதியப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி கனகராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.